ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னிடம் நீ மிகவும் நேசித்த ஒரு உறவு இப்பொழுது உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டதை நினைத்து இன்று வரை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த உறவு உன்னை விட்டு சென்று சில நாட்கள் கடந்து விட்டன. ஆனாலும் அதிலிருந்து மீள முடியாமல் நீ இன்று வரை அழுது கொண்டிருக்கின்றாய். நான் பிடிக்காமல் போகும் அளவிற்கு அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன்? நான் அவருக்கு உண்மையாகத்தானே இருந்தேன். அவரை எங்கும் எந்த விஷயத்திலும் விட்டு கொடுக்கவும் இல்லை. பின்பு எதற்காக என்னை அவருக்கு பிடிக்காமல் சென்றது என பல கேள்விகள் உன் மனதிற்குள் இருக்கின்றது. அனைத்தையும் நான் அறிவேன். உன்னை பார்த்து உன் முகத்தை கூட இனிமேல் நான் பார்க்க மாட்டேன். உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்று ஒரு உறவு உதறி தள்ளிவிட்டது. சில தவறுகள் அங்கங்கே நிகழத்தான் செய்யும். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவை யாவிற்கும் பிரிதல் ஒரு நல்ல முடிவாக இருக்க முடியாது. அதை புரிந்து கொள்ளாத உன்னுடைய துணை, நீ விரும்புபவர் இவ்வாறு அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதை தாங்க கொள்ளவும் முடியாமல், அவரை மறக்கவும் முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளிலும், உன்னுடைய கண்ணீர்களிலும், உன்னுடைய வேதனையிலும் நன்றாக ஒரு விஷயம் தெரிகின்றது. நீ அவர் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளாய் என்பதுதான். ஆனாலும் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே தங்கமே. உன்னை புரிந்து கொள்ளாத அவருக்காக நீ இவ்வாறு அன்பு செலுத்தி நரகத்தில் வாழ்வது போல ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே. இது சரிதானா? அதை தூக்கி எறிந்துவிடு. உன்னை வேண்டாம் என்று சொன்னவர் இப்பொழுது அவர்தான் வருத்தப்பட வேண்டும். வருத்தப்பட்டு கண்ணீர் விட வேண்டும். நீ அல்ல என்பதை புரிந்து கொள். அவ்வாறு சொல்லிவிட்டு சென்றவர் இப்பொழுது உன்னை தேடி வரவிருக்கின்றார். நீ அழும் குரல் எனக்கு கேட்டதால் தான் உனக்காக ஓடோடி வந்துள்ளேன். உனக்கு அழகான எதிர்காலத்தை அமைத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அந்த எதிர்காலம் உனக்கு அழகாக அமையும். விட்டு சென்றதை நினைத்து நீ இப்பொழுது அழுது கொண்டிருக்காதே. விட்டு சென்றதை விட்டுவிடு. உன்னை புரிந்து கொண்டு தானாகவே உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் எங்கு சென்றாலும் மீண்டும் உன் காலடியிலேயே வந்து சேரும். அதற்காக என் பிள்ளையான நீ அழுது சரியாக சாப்பிடாமல் உன்னுடைய உடம்பை கெடுத்து கொள்ள வேண்டாம். நான் உனக்கு உரைப்பது, உன்னிடம் சொல்வது இந்த ஒன்றை மட்டும்தான். மனம் அமைதியாக கொள். நிச்சயம் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.